வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸோட வந்திருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரிக் இதுக்கு ஏதோ கோட் வேர்ட் இருக்குமா? 779 இல்லை ஏதாவது அதெல்லாம் கிடையாதா? இல்லை ஏதாவது ஸ்பெஷலாக சொன்னீங்கன்னா கோட் வேர்ட். சரி, கோட் வேர்டு அக்செப்ட் பண்ணலங்க நாங்கள். சரி, ஐ ஹேட் யூன்னு வேற சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டேன். யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், டெலிகிராம் சேனல், எவ்ரிபடி ஃபிட்னஸ் பற்றிலாம் சொன்ன நீங்கள் உங்களோட ஃபுட் விளாக் சேனல் பற்றி சொல்லாமல் விட்டுட்டீங்களேவா? எங்கே இருக்குது? நீங்க இமானுவல் ப்ரோ கூட சோர்லாம் போடுறீங்களா? ஆமா, அது இமானுவல் ப்ரோ வந்து கிடையாது. நீங்க வந்து ஃபுட் சேனல் வச்சிருப்பீங்களா சொல்லுங்க. அதுல இமானுவல் ப்ரோ ஃபுட் சேனல் நம்ம வச்சிருந்ததெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஞாபகம் இருக்கா? சோடாலாம் கலர் கலரா குடிச்சு காமிச்ச காலங்கள்லாம் உண்டு. அப்புறம் நாங்க ரெட் புல்ல வந்து கிவ்ஸ் விங்ஸா இல்லையான்லாம் பார்த்துட்டு வந்த காலங்களும் உண்டு. அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டோம். அப்பெல்லாம் யாரும் சீண்டல. அதுக்கப்புறம் பார்த்தா அதுல சோகம் ப்ரோ, நாங்க கோலி சோடா வந்து போய் ஃபிளேவர்லாம் வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணோம். பார்த்தா சொல்றதுக்கு என்ன, நாங்க போட்டு ஒரு 2 வாரத்துல பார்த்தா இர்ஃபான் போட்டாப்ல. அவருக்கு மட்டும் மில்லியன் வியூ கொடுக்குறீங்க. போய் போட்டுருப்பாங்க. அப்படியா? சரி, அதுக்கெல்லாம் மில்லியன் வியூ கொடுக்குறீங்க. ஃபுட் சேனல் ப்ரோ, நீங்க என்ன டெக் சேனல்? அப்ப அங்க போய் ஐபோன் அன்பாக்சிங்கும் மில்லியன் வியூ கொடுக்குறீங்க. அது ஒரு கன்சியூமரா, ஒரு கிரியேட்டர். என்ன புரியல, இது என்ன ஓர வஞ்சடி? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, சாப்பிடுறீங்க சாப்பிடாதீங்க. சோறு தண்ணிலாம் எல்லாம் செத்து போகுதுன்னு சரி சொல்லாம விட்டுட்டீங்க. அக்னி நாய்க்குட்டியா சொல்லிதான் தெரிஞ்சது. ஓ, அக்னி நாய்க்குட்டி சொல்லி எப்ப தெரிஞ்சது? அதான் லாவா போன்ல ஏஐ போட்டோன்னு உங்களுக்கு காட்டு, நீங்க ஒரு ஃபுட் சேனல் காட்டுச்சுல, அதுக்கு தான் இந்த மீம் அது போட்டேன். அது கமெண்ட் லாவா உங்களை கேவலப்படுத்துச்சுல, அதுதான். அதோட எஸ்பெஸ் இஸ் ஃபுட் சேனல். அதோட குடும்பம் என்னன்னா ஷீ இஸ் என்னது அப்படிதான் இருந்தது. இந்தியானால நாங்க அப்பப்போ ஒரு ஃப்ளோல டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தப்பா. என்ன மரமா, என்ன தென்னை மரமா? என்ன தென்னை மரம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே மேல் அதுவே ஃபீமேல், அதுக்கு அப்படியே இருக்க முடியும். சரி, ரைட்டு. நல்லா இருந்தது ப்ரோ. கடைசியில் ஃபினிஷிங். லாவாக்கு நன்றி. இந்த ஒரு ஹிடன் சீக்ரெட்டை நீங்கள் எடுத்து காட்டினதுக்காக லாவாக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். லாவாக்கெலாம் நன்றி இல்லைங்க. நமக்கு வந்து இதுதான். இந்த நாய்க்குட்டி பாருங்க, பூனைக்குட்டியும் நாய்க்குட்டி எவ்வளோ அழகா இருக்காங்க. அந்த ஷாமில வந்து அந்த விட்ஜெட்ஸ்ல டாக்ஸ் இல்ல பூனைல வைக்கலாம்ல, ஹைலைட் என்னன்னா இதுன்னா அப்புறம் எது கேட்காதீங்க. 15 நைட் டைம்ல அழகா தூங்குதுங்க. ஆமா ஹைப்ரோ நமக்கு முன்னாடி தூங்கிடுது ப்ரோ. அறிவு இல்ல, நீ என்ன முழிச்சிட்டு இருக்க அப்படின்னு. காலைல 5 மணிக்கு வந்து நான் பாட்டு கிளம்பிட்டேன் வாக்கிங்க்கு. அது 6:30 வரைக்கும் தூங்குது. ஆமா, அதான் கரெக்ட் ஸ்லீப் சைக்கிள். ஏய், நான் இங்க வெளில நடந்துட்டு இருக்கேன், வேற நீ என்ன படுத்து தூங்கிட்டு இருக்க? அது நல்ல கொரட்டை வர விடுது. அது வேற தூங்குறத தட்டினீங்க எந்திரிக்கலாம் செய்யாது, கண்டிப்பா கண்டுக்காது. 2 தடவை தட்டின கவரம் இப்படி வச்சு ப்ரோ, திரும்பியும் தட்டினோன்னா எழுந்து இப்படி வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? திரும்பியும் தட்டினோன்னா டைம் பார்த்துட்டு திரும்ப. சரி, நம்ம தான் தூங்க முடியல, தூங்குதேன்னு நினைச்சுக்கிட்டேன் நான். அடுத்து அலோன் 23 வுல்ஃப் 96. என்னது இது? லோன் வர லோன் வுல்ஃப்ங்க. அது அப்படிதான் படிப்பாங்க. அலோன் வுல்ஃப் இல்ல, லோன் வுல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, லோன் 23 யார் அது? வுல்ஃப் 96 யாருக்கு? 23 வயசு. எனக்கு என்னன்னா அந்த ஆரம்பலை தான் ஞாபகம் வருது. 96 கார்டு எடுத்து கொடுத்தா 69 ஒரு சொல்லுவார். யோ, உன் புத்தி எங்கேயா போகுது? அப்படிதான். சரி, பட் லாவா போன் டிஸ்பிளே டேஸ் ஆக எட்ஜில் திட்டா ஒரு மாதிரி தெரியுதா? அவர் சொல்லியிருந்தாரு யூசர் ஒருத்தர். ஓ, 1 இயருக்கு மேலே இந்த இஷ்யூ வரும். லாவா பிளேஸ் 5G யூசர் அப்பா யூஸ் பண்றாங்க, லைட் யூசரா இருப்பாங்க. பிரமலம் பட்டா எரிஞ்சிருமா? சரி, அப்போ 1 இயருக்கு மேலதான் இப்படி வருதுன்னா பிரச்சனை. 1 இயர்னா டோர் சர்வீஸ் அது இருக்கு, செஞ்சாது விடலாம், இல்லைன்னு நம்மள தான் செஞ்சு விடுவான் போல. நம்ம தான் பண்ணணும். ஆனா ஒன்னு உறுதி ப்ரோ, நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி, லாவால வந்து அக்னி 3ல வந்து பிங்க் லைன் வந்துச்சு. சொன்னீங்களே, லாவா அக்னி 3ல வந்து பிங்க் லைன் வந்து கொஞ்சம் ப்ரிடாமினன்ட்டா இருக்கு அந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னது என்னது இதெல்லாம்? வணக்கம்டா வச்சான் அப்படிங்கிறவர் வந்து ஐயா 2025 யூடியூப் ரீகாப்ல கூட எஸ்பஸ் குக்கிங் சேனல்னு தான் காமிச்சதா? இல்லை யூடியூப். அப்ப அந்த நாய் மேல தப்பு இல்லை, இந்த யூடியூப் மேலதான் தப்பு. இவன் தான் எல்லாத்தையும் தப்பு தப்பா காமிச்சுட்டு போயிருக்கான். நடுவில் நீங்கள் சாப்பாடை கொண்டு வந்தீங்கன்னாவே நாங்கள் அந்த கேட்டகரியில் போட்டுருவோங்களே. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்துரோட இது நம்ம ஏர்பாட்ஸ் பண்ணதாச்சே, OnePlus Buds 3 4170 போட்டிருக்கிறது லோகன். ஆமா, லோகன் பால். அது யாரு ப்ரோ? லோகன் பால் வந்து பாக்ஸருங்க. அப்படியா? நம்ம WWEல இருக்கான். நீங்களும் இனிமே பாக்ஸர் ப்ரோ. ஓகே, இன்ஸ்டாமார்ட்ல வாங்கினேன். கால் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே தரமா இருக்கு. நான் எவ்வளோ டிராஃபிக்ல இருந்தாலும் ஒரு சவுண்டு கூட ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கேட்கறது இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க கால் குவாலிட்டி அண்ட் மியூசிக் ஆல்ரவுண்டர்னு ஒரு பட்ஸ் வாங்கணும்னா OnePlus Buds 3 வாங்கலாம். ஆல்சோ ஐ எம் யூசிங் iPhone 14 Plus வெல் சப்போர்ட்டட். அந்த iPhone 14 Plusல போனீங்கன்னா வாய்ஸ் ஐசோலேஷன் ஒன்று இருக்கும். அதுவும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்து அப்டேட் பண்ணா போயிருந்துருக்கு.
அது எப்படி ஆயிடுச்சுன்னா ப்ரோ, முன்ன டிஃபால்ட்டாவே நாய்ஸ் கேன்சல் பண்ணோம். இப்போ எப்படின்னா ஸ்டாண்டர்ட், ஆட்டோமேட்டிக், வாய்ஸ் ஐசோலேஷன் அப்படின்னு இருக்கு. இதுல ஸ்டாண்டர்ட்ல இருந்ததுன்னா என்ன பண்ணும், என்விரான்மெண்டல் நாய்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விடுவோம். ஆட்டோமேட்டிக்ல இருந்தா டெசிபிள்ஸ் அப்சர்வ் பண்ணி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் ஆகும். ஆனா இந்த சிச்சுவேஷன் அப்சர்வ் பண்ணி ஸ்விட்ச் ஆகுறது ஆகவே ஆகாது. அது பாதி நேரம் தப்பு தான் ஆகும். அதனால வாய்ஸ் ஐசோலேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. முன்னாடி இந்த பட்ஜெட் பட்ஸ்லயே இதெல்லாம் இருந்துச்சு. ஆமா, அது எப்படின்னா போன்ஸ் அந்த போன் ஆப்ஷன் உள்ள போயிட்டு இது வந்து OS லெவல்ல வெளியிலேயே மைக்ரோஃபோன்ல காட்டுற மாதிரி காமிச்சிட்டான். முன்ன எப்படி இருக்கும்னா OS லெவல்ல காட்டாத மாதிரி உள்ள செட்டிங்ஸ்ல போயிட்டு கிளியர் கால் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனா வரும். ஏன்னா 500 ரூபாய் பட்ஜெட் எனேபிள் பண்ணிட்டா ஆப்பிள் யூஸ் நல்லா இருந்துச்சு, ஸ்டாப் பண்ணிட்டான். அது அப்புறம் போய் நாங்க ஏர்பாட்ஸ் ப்ரோ நிஜமாதான் 25,000 ஒரு தடவை என்னாச்சு, 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ஒரு பட்ஸ். அதெல்லாம் சைக்கிள்ல வந்துட்டு இருந்தேன், வந்து டெஸ்ட் பண்றேன், பெல்ல போட்டு அடிக்கிறேன், நம்ம SR கிட்ட எதுவுமே கேட்கலங்கிறான். ஆனா நான் பேசுறது மட்டும் கேக்குதுங்கிறான். ஃபர்ஸ்ட் அவன் எதுவுமே கேட்கலன்னு ஒண்ணு என்ன கால் கட் ஆயிடுச்சு அப்படி பாக்குறேன். அப்புறம் பார்த்தா திரும்ப தட்டுறான். என்னடானா இல்ல நீங்க பேசுறது கேக்குது, நீங்க தட்டுறீங்க, பெல் சத்தமே கேட்கல அப்படின்றான். நீ என்னடா ஒன்னும் கேட்கல, யூஸ் பண்ற டிவைஸ் என்னது பார்த்தா ஐபோன் கோட் வேர்ட் அக்செப்டட் அவ்வளவுதான். பட் இப்போ அப்படிலாம் இல்ல. ஓகே, அடுத்து சாய் பிரணாம் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ டுடே ஹைப்பர்வாய்ஸ் அப்டேட் கேம் ஒஸ்ட். இது நான் ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆமா, இது வந்து என்னன்னா Redmi Note 14 ஆப்ஸ் நாட் ஓப்பனிங்ல. இது என்ன தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை தானே, அவங்க ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணி நேத்து வீடியோல நீங்க பேசியிருந்தீங்க. பட் ஆனா இது முன்னாடியே எடுத்திருந்தேன், அவர் அப்டேட் பண்ண உடனே போட்டிருந்தாரு, அப்ப எடுத்த கமெண்ட் அது. இப்போ X7 Pro ஒருத்தர் வந்து நல்லா இருக்குன்னு போட்டிருக்காரு, சூப்பரா இருக்காமா, ஆனா எந்த சேஞ்சும் இல்ல அப்படின்னு போட்டிருந்தாரு. பட் ஆனா நல்ல வேளை சூப்பரா இருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 1UI8 மாதிரி HyperOS 3லயும் உருப்படியா ஒரு சில ஆப்டிமைசேஷன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஒருத்தர் 8.5 கூட கம்பேர் பண்றேன்னு நினைச்சிட்டு வந்துட்டாரு கமெண்ட்ல. நான் தான் சொன்னேன் அது இல்ல, HyperOS 3.1 3.2லயே தான் இதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸே வரப்போகுது. ஆனா எனக்கு இப்போ ஓப்பனா நான் சொல்றேன் ப்ரோ, இருக்கிறதே போதும் ஃபீச்சர்ங்கிற பேர்ல நாசம். நீங்க ஆப்டிமைஸ் மட்டும் பண்ணுங்கடா, ஃபீச்சர்ஸ் குடுக்குறேன்ட்டு மறுபடியும் பக்கா ஆல்ரெடி எல்லா ஆப்பும் இங்க கரெக்டா வேலை செய்யுது ப்ரோ. ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் வேலை செய்யுது, ஃப்ளோட் வேலை செய்யுது, எல்லாமே கரெக்டா வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க ஏதாவது குடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிச்சுன்னா முடிஞ்சு அவ்வளவுதான். இது ரொம்ப கடுப்பா இருக்கு ப்ரோ. அடுத்து சரி நீங்களே பாருங்க, இது பாரதிங்கிறது எனக்கு புரியுது. குரு பாரத் ஞான ப்ரோ, ஞான குரு பாரத் ஞான ப்ரோ GNA எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு. சரி ஓகே, நம்மள ஏதாவது சொல்ல போறாரு ப்ரோ, ட்ரான்ஸ்லேட் பண்ணா இங்கிலீஷ்ல அப்படிதான் போறோம். குரு பாரதிங்கிற டப்புன்னு மைண்ட்ல வருது அப்படியே. ஆமா சரி, நான் ஃபர்ஸ்ட் ஆனா என்ன படிக்கலாம்னு இருந்தேன் தெரியுமா. சரி நீங்க மறுபடியும் நம்மளை வெட்டுவாங்க தப்பு படிச்சதுக்கு. இல்ல இவர்ல நான் எப்ப போனேன்னு கேட்பாரு, கானா வராது, கானா உலகநாதனுக்கு அப்புறம் ஃபேமஸான ஒரே வாழை மீன் விலங்கு மீன் பாட்டு இவராக தான் இருப்பாரு. கண்ணு தெரியுமா, அடுத்து அதான் ஒரு கமெண்ட். சரி, டோன்ட் அப்டேட் டு HyperOS 3 எஸ்பெஷலி Note 14 14SE M7 Pro எரர். இது நோன் இஷ்யூ, ஷாமிக்கு ரிப்போர்ட் பண்ணியாச்சுங்க. ஆமா, இது ஆக்சுவலா பாருங்களேன் எல்லாமே ஒரே டிவைஸ். அதான் 14 சீரிஸ், அதான் 14 Note 14ம் சரி, கிளாசிக் நோட் SEங்கிற ஸ்பெஷல் எடிஷன் ஆச்சு, ரெண்டும் ஒரே ஃபோன் தான். M7 Proங்கிறது போக்கோ. ஆமா, எல்லாம் ஒரே ஃபோன். அதே 14 சீரிஸோட அந்த சிப் அந்த இது கூட வந்தது 7025 அல்ட்ரான்னு சொல்லிட்டு டிமென்சிட்டி சிப், அதுதான் அப்படி காவு வாங்கிட்டு இருக்கு. அப்புறம் தேவ் சஞ்சய் அண்டவா ஆஃப்டர் HyperOS 3 பட்டரி ஸ்மூத் நோ லாக்ஸ், ஷாமிக்கு நன்றி, லேட்டு பட் ஸ்வீட் சர்ப்ரைஸ் அப்டேட், ப்ளீஸ் டீடைல் வீடியோ HyperOS 3ல உங்க வியூஸ்ல போடுங்க. என்ன போன் கேட்டதுக்கு Redmi 13 14 ஒருத்தர் காவ வாங்கிட்டு இருக்கு, 13 என்னடா என்ஜாய் அப்படிங்குது. அது இந்த வருஷம் போனால முடிச்சிட்டோம். 13 வந்து சரி இறக்கப்பட்டு சரி. ஆனா இதுதான் இது வந்து என்ட்ரி லெவல் இல்லையா Redmi 13. அது வந்து Note 14 நோட்லாம் வாங்குறியா நீ? 14 நல்லா இருக்கும், நோட்லாம் வாங்குறியா வெச்சிரோம், நோட்லாம் வாங்குற அந்த பொருள் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகே, போடு திருகிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து டுடே காட் மை OnePlus 15R. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபோன் விச் இஸ் above 40K. Earlier I used mobile like Realme X2 Pro, Mi Max 2, Lenovo K3 Note. Phone sama premium, sound quality and display is good. Gameplay is good. அதாவது ஆஸ்பால்ட்லாம் விளாண்டுருக்காரு போல. யூஐயும் ஸ்மூத்தாக இருக்கு, கேமரா குவாலிட்டி டீசெண்டாக இருக்கு, ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஐ வில் போஸ்ட் மை டீடைல் ரிவ்யூ ஆஃப்டர் சம் டைம். ஒருவேளை அந்த ஹீட் ஆகிற மாதிரி தெரியுதுங்கிறது வந்து கான்ஃபிகர் ஆகும்போது ஆகும் தெரியுமா? இல்ல ப்ரோ, ஸ்னாப்டிராகன் அந்த 8 எலிட் Gen 5 அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் ப்ரோ. இல்ல இது 8 Gen 5 வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சூப்பரா இருந்தது. அப்படியா? மேபி அப்டேட் வந்திருக்கும் அதுக்கப்புறம். நான் டப்பால இருந்து பிரிக்கும் போதே அப்டேட் இருந்தது. 114 MB ஒரு அப்டேட். அப்ப பண்ணாம கூட போடுறோம். இப்போ அப்டேட்ல ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. OnePlus மோஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஹீட்டிங் பாயிலிங் இஷ்யூலாம் வந்துட்டா இருக்காது. அவன் தெரிந்தல மாமா. சரி, அடுத்து வந்து
சுரேஷ் பாலாஜி அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ டாக் அபவுட் HyperOS in detail and about Poco brand. Even Poco M7 Pro and Redmi Note 14 5G got HyperOS 3 yesterday after user update. Its phone totally inaccessible. Brand now stops the update and working to solve it. But the user not able to use this phone. Poco team tells 2 to 3 days wait until we fix it. HyperOS as other OS detailed review bro, mainly in budget phone, not high-end phones. I trust you with give true feedback. That's why I ask you to do it. Hope I will get response from you soon. இல்ல இதுல என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன். நம்மகிட்ட அத்தனை டிவைஸ் இருக்கிறது இல்லையே, இருந்தாலும் டெஸ்ட் பண்ண முடியும். 14 Pro Plus இருந்துச்சு பட் ஆனா போயிருச்சுங்க. 14 Pro Plus இருந்தா நமக்கு என்ன பிரச்சனை? இது 14 எல்லாம் பிரச்சனை. ஸ்பெசிஃபிக்ல நோட் 14ல தான் பிரச்சனை. ஓ ஓகே கரெக்ட். அந்த ஸ்பெசிஃபிக் டிவைஸ் நம்மகிட்ட இல்லல்ல. நம்மகிட்ட பெரிய பிரச்சனை இதுதான் ப்ரோ. இப்போ நீங்க எல்லா டிவைஸும் வச்சிருக்கிறதும் கஷ்டம். அண்ட் மோஸ்டா பிராண்ட் அனுப்புறதும் இந்த ஹை எண்ட் ஃபோன் தான் அனுப்புவாங்க. இந்த இல்ல எதை அனுப்புனாலும் வாங்கிட்டு ஓடிட்டாங்க. நம்மகிட்ட சொல்றேன் இப்போ ஒண்ணுல ப்ரோ சிம்பிள் என்னன்னா, நான் அதனால தான் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கங்கறத லிசன் பண்ணுங்கன்னு சொல்றேன். கரெக்ட். என்கிட்ட இப்போ வந்து HyperOS 3 பத்தி நான் வீடியோ பண்ணோம் அப்படின்னா 2 டிவைஸ் தான் இருக்கு. ஒன்னு F8 Ultra, இன்னொன்னு வந்து 15 Ultra. ஆமா. இந்த ரெண்டுத்துல தான் HyperOS 3 பத்தி நான் கவர் பண்ண முடியும். ரெண்டுமே ஃபிளாக்ஷிப் ஃபோன், ரெண்டுமே ஸ்மூத்தா இருக்கு. அதனால நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுவே வந்து ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸ் நமக்கு இருந்ததுன்னா அந்த என்ட்ரி லெவல் டிவைஸ் எந்த அளவுக்கு சொதப்புது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். பட் பெரும்பாலும் இல்ல ப்ரோ. அதனால தான் நான் என்ன சொல்றேன், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே வந்து HyperOS 3 பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதுனால அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்றேன். ஏன்னா இப்போ கூட 2-3 பேர் என்ன சொன்னாங்க, ஐயோ அப்டேட் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் அப்டேட் பண்ணிடாதீங்கிறது தான் அலர்ட். அந்த அலர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்க வேண்டியதான். சேம் ப்ரோ சாய் பிரணவ் சொல்லியிருக்காரு, நோ ஆப்ஸ் ஓப்பனிங், நாட் ஏபிள் டு ஆக்சஸ். இவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் அப்படி கமெண்ட் பண்ண அவரே தான். அப்புறம் டேர் டெவில் பாபு, iOS 26ல இருந்து ஜிபேல இருந்து டிலே இருக்கு போல. அதுதான் நம்ம படிச்சோம்ல, லாக் ஆகுது 60 Hz மாதிரி இது ஜிபே அப்படின்ட்டு அந்த எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஆமா ப்ரோ அந்த பிரச்சனை இருக்கு. 26.2ல RCBல இது இல்ல. ஐ வாஸ் வெரி ஹாப்பி பப்ளிக் ரிலீஸ்ல அகைன். இவன் வந்து பிக்சல் மாதிரி போல வீட்டால RCல ரிலீஸ் கேண்டிடேட்ல ஓகே ஸ்டேபிள் பாரு, ஒரு வெங்காயம் இல்ல போ. அடுத்ததா விடும்போது என்ன ஆயிடும்னா 2 செகண்ட் டிலே ஆகிறனால நீ எதுவும் வாங்க மாட்டற. 20 செகண்ட் டிலே ஆகும் இனிமே. கரெக்ட். எந்த கடையிலயும் போய் நிக்க மாட்டேன். நான் வந்து உன் பர்சன் நாங்க காப்பாத்துறோம். ஆமா. அப்போ சாப்பிட்டேன்டா முன்னாடி அப்படின்னா மாவர் போ. இல்ல ஹெல்த்தையும் பாத்துக்கிறோம்ல, சாப்பிட்டதுக்கு வேலையும் பார்க்க வைக்கிறோம் பாருங்க. லுக்ஸ் லைக் போய் பிச்சை எடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதுதான் ப்ரோ, அது பிச்சைக்காரன் படத்துல வர மாதிரி குடும்பத்துல இருக்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. லுக்ஸ் லைக் இட் இஸ் ரிலேட்டட் டு சம் கேமரா லான்ச் டிலே. தே ஹேட் டு கீப் ஃபார் கேமரா கண்ட்ரோல் பட்டன். அவனையும் கூட்டு வந்துட்டீங்களா? சரி, bugOS 26 ஹேஷ்டேக் பட்டாரு. அண்ட் ஒன் அனதர் நோட், ஐ ஹவ் யூஸ்ட் iPhone 11 Pro Max for 6 years. None of the iOS updates made the camera quality worse. Though there have been other bugs, but used Android S24 Ultra, X200 Pro in parallel. In every update, camera processing changes. Very frustrating. Also, capturing moving objects like kids' pets have been a pain on Android, except Pixel. The worst among these is Samsung. For this only reason, settled with iPhone 17 Pro Max. அதில் நல்லா இருக்கும். Even though Periscope performance is not on par with the Android, especially X200 Pro. பரவாயில்ல, இன்னொரு X200 Pro யூசர்ஸ் ஓரளவுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப் 2 வாரமா அடி வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் தாங்க பெரிஸ்கோப்னா நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சரி ஓகே, நல்லா இருந்தா சரிங்க, நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. அப்டேட்டை முடிக்காம இருந்தால் சேர்றா சந்தோஷம். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி குறுக்கால ஓடிடுவாங்க. ஓகே, அடுத்து அரவிந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவானா, நான் போட் 333 ப்ரோ நெக் பேண்ட்ஸ் 2023ல பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகுது. அது வாங்கின புதுசில் இருந்து இப்போது வேறு லெவலில் இருக்குது. அதான் பேர்ன் ஆயிருக்கு. சின்ன சின்ன மைனர் டீட்டெயில்ஸ்லாம் தெளிவாக கேட்குது. மேக்னெட்ஸ்லாம் நல்லா பேர்ன் ஆயிருச்சு போல். இப்போ தான் எஃபெக்டை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஆக மொத்தத்தில் சூப்பராக இருக்குண்ணா. அண்டு நான் கெட் நியூ நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஓப்போ என்கோ Air 3 ப்ரோவும் யூஸ் பண்ணுறேன். OnePlus Z2 யூஸ் பண்ணுறேன். பட் இப்போது அது எல்லாத்தையும் விட போட் 333 ப்ரோ தான் எனக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் நான் சுமார் 7 to 8 இயர்ஸ் ஓனர்லேருந்து உங்கள் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறேன். ஆனால் இது தான் என்னோட செகண்ட் கமெண்ட். எனிவேஸ் உங்கள் வீடியோஸ் நல்லா இன்ஃபர்மேட்டிவாக நல்லா இருக்குது. பாட்காஸ்ட் மாதிரி கேட்டுட்டு ஒர்க் பண்ணும்போது சைடில் டெக்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு வந்து உங்கள் வீடியோவில் தான் சூப்பராக. ஆனால் இவ்வளோ நாலேஜில் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நாளுக்கும் நன்றி படையப்பா. அது வந்து ஆக்சுவலாக நான் தான் சொல்லியிருக்கேன், நம்ம மக்கள் தான் ஆப்ட டேட்டா இப்போ கொடுத்துருக்காங்க. அப்புறம் சுரேன் ஸ்பைக் அப்படிங்கிற நண்பர் வந்து, பிக்
இது பிக்கெஸ்ட் ஒஸ்ட் பக்கா. இஃப் ஐ ஜூம் செலக்ட் போட்டோ இட் வில் பிகம் பிளாக் அண்ட் ஒயிட்டா. ஐஃபோன் பக்ஓஎஸ் இன்பில்ட் ஃபில்டர் கொடுத்துருக்கோம். அது நீங்க நினைச்ச உடனே அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடும். இதுல வேற சவுண்டு பக்கு, வாய்ஸ் மெயில் பக்கு, கட் காலை ப்ரோ. காலை இமிடியேட்டாக கட் பண்ணிட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்க கோச்சிப்பாங்க ப்ரோ. அதுக்காக தான் இப்போ 2 பேர் வந்து ஒரு கோவத்தில் இருக்காங்க ப்ரோ. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த இடத்துல ப்ராப்ளமை சார்ட் டவுன் பண்ணுறதுக்காக தான் இந்த பக்ஓஎஸ் 26 டக்குன்னு கட். ஏரை வாங்கினதுலேருந்து ஒரே ஆட்டு வாசமாக தான் ப்ரோ. ஏர் வாங்காமல் யாருமே இருக்க முடியாது ப்ரோ, சும்மா. சரி வாங்க. எனி பிக் கேம்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் கேம் ஆர் கன்வர்ஷன் இன் போர்ட்ரேட் வில் ஸ்டக் அண்ட் நீட் டு லாக் அண்ட் அன்லாக். இவர் ஆக்சுவலாக வந்து டூப்ளிகேட் ஃபர்ஸ்ட் காப்பி ஐஃபோன் யூஸ் பண்ணுறாரு, அதனால தான் இவர் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஏன்னா 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி வாங்குறது டூப்ளிகேட். அந்த மாடல் பின்னாடி போட்டாரு. அப்புறம் எப்படி வியாபாரம் பண்றேன்றியா நீ? பாருங்க, ஆட்டோ லேண்ட்ஸ்கேப் டஸ் நாட் ஒர்க் 4 out of 10. அதே ஒன்றும் ப்ரோ. நம்ம நரேஷ் பாருங்க எல்லாத்துக்கும் 12 out of 10 கொடுத்து வச்சிருக்கான். நரேஷோட அட்ரஸ் அண்ட் ஐடி கொடுக்குறோம் ப்ரோ. எனக்கு பாருங்க ஐஃபோன் 17 ஃபீட்பேக் வித் iOS 26. ஆப்பிள் கை கூலிங்க அவன் நரேஷ் வேஸ்ட். அவன் கூலியவே ஆயிட்டான்ல. கூலி பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 26.3 இன்ஸ்டால் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணு யூஸ் பண்ணுவோம் வெடிங்க அப்போ தெரியும் யூஸ் பண்ணு. சரி ஓகே. நவீன் பிரசாத், நான் 16 Pro Max தான் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இனிஷியலாக சார்ஜ் லிமிட் வந்து 80 to 20% வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். சடனாக ஒரு பக், அதான் அப்டேட் வந்து முடிஞ்சு bugOS 26.2 அப்டேட்ல 99 வந்துருச்சு ப்ரோ. அண்ட் வித்தின் அ வீக் அகைன் 98 ட்ராப் ஆயிருச்சு ப்ரோ. ஃப்ரம் தட் டைம் 100 வரைக்கும் சார்ஜ் போடுறேன், ஜாலியாக யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு 1 டேல என்னால் ஃபுல்லாக 100% காலி பண்ணவே முடியல. எனக்கு ரஃப்லி 40% இருக்கு. ஆஸ் பர் மை யூசேஜ் யூடியூப் மோஸ்ட் ஆஃப் த டைம் அண்ட் கால்ஸ். bugOS நெக்ஸ்ட் அப்டேட்ல இம்ப்ரூவ்மெண்ட் தரலாம்னு பரவாயில்ல. இந்த பேட்டரி பர்சன்டேஜ் ஆப்ஷனை மட்டும் தூக்கிட்டாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐஃபோன் யூசர்ஸ் அவங்க ஃபோன் ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்பிள் என்னமோ ஈயூல சொல்லிருக்காங்க. நாங்க ஆல்ரெடி இல்ல ஈயூல ஏதோ ஃபோர்ஸ் பண்ண மாதிரியும் பேட்டரி பர்சன்டேஜ் காட்டலன்னா உன்னை வந்து அறுத்துருவேன்னு சொன்ன மாதிரியும் இப்போ 1000 சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ண வக்கு இல்லையா? ஆமா. இப்போ என்னடா அண்ணா உட்காந்துட்டு பேட்டரி பர்சன்டேஜ் காமிச்சு சாகடிச்சிட்டு இதுல என்ன பிரச்சனைனா இருக்கலே பெரிய ப்ராப்ளம் ப்ரோ. இப்போ இதை பார்த்துட்டு சைனீஸ் ஃபோன்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதான் ஜோக்கு. அவனுங்க பண்ண எல்லா சைனீஸ் ஃபோன்ஸ்லயும் இப்போ வந்து இந்த பேட்டரி ஹெல்த் வந்துருச்சு. இல்ல ப்ரோ, ஓப்போ விவோலாம் அப்படியே அவனோட இவன்ல இருந்தா இருக்கு. HyperOS 3ல இதுலயும் பார்த்தேன், அதுலயும் வந்துருச்சா? இருக்கு. சூப்பர். சைக்கிள்ஸ்லாம் வருது. எவ்வளவு சார்ஜ் சைக்கிள், எவ்வளவு பேட்டரி. இல்ல ப்ரோ இதுல ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் யாரை பார்த்தாலுமே 98 93 இந்த மாதிரிலாம் வரதுக்குலாம் அவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க. ஐஃபோனில் என்னடானா குழாயை திறந்து விட்ட மாதிரி தண்ணி போகிற மாதிரி போனால் அப்படியே என்ன இது? அப்போ எல்லாருக்கும் கடுப்பாகும்ல. அண்ணே அப்டேட் முடிஞ்சிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போய் பேட்டரி எடுத்து பார்த்தா அதில் பாதி காணும். அண்ணா எடுத்துக்கிட்டேன் இவ்வளவு நாள் 100 இருந்துச்சா சந்தோஷமா இருந்தா சரி, பரவாயில்ல. அடுத்த அப்டேட்ல எனக்கு பேட்டரி பர்சன்டேஜ் கொடுன்னு கேட்க முடியுமா? இறங்குனதை திரும்ப கொடுன்னு கேட்க முடியுமான்றேன். அதுவும் ஒருத்தருக்கு நடந்ததுன்னாரு இந்த bugOS வச்சு. bugOSல அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் 90ஸ்ல ஏதோ கம்மியா இருந்தது 99 மாறிடுச்சான். எப்படி? அதான் bugOSனா சும்மாவா? எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத அடுத்த அப்டேட்ல பார்த்தா 70ல இருக்கும். 70லையா? அதாவது முன்னாடி கொஞ்சம் தப்பா காலிபிரேட் பண்ணிட்டா. இப்போ 70 தான் உங்களுக்கு கரெக்ட். பொறுங்க, இப்போ சுலைமான் ப்ரோ ஏதோ சொல்ல போறாரு. ப்ரோ ஐஃபோன் 15 மைக்ரோஃபோன் குவாலிட்டி இஸ் ஒஸ்டா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்போது புது ஃபோன்னா போயிட்டு சர்வீஸ் கொடுத்துருங்க. ஏன்னா மைக்ரோஃபோன் அவ்வளோ மோசமாக ஐஃபோனில் இல்லை ப்ரோ. கேட்டால் இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க தெரியுமா? கார்பரேட்டில் ஒன்று பெஸ்ட் வந்து ஐஃபோனு, கால்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பேசலாம். ஏன் ப்ரோ அப்படி தானே சொல்லி மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கு. சந்துரு வச்சிருக்காங்க. ஆமாம், சந்துரு அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபேஸ் பண்ணல. அது மட்டும் இல்லை, நான் இது எதுக்கு சொல்ல வரேன், ஐஃபோன்லேயே இப்போ எந்த ஐஃபோன் யூஸ் பண்ணாலுமே பொதுவாகவே ஐஃபோனை பற்றி இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன் என்னன்னா, எந்த சோஷியல் ஆப்பாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ஆப்ஸாக இருந்தாலும் செம ஸ்மூத்தாக இருக்கும், ரிலேபிளாக இருக்கும். மைக்ரோஃபோன் வழியாக ஃபோன் கால்ஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தெரிஞ்சு நெட்வொர்க்னாலே ஒரு கேவலமாக இருக்குன்னு சொல்கிறாரோ? நெட்வொர்க்னா நம்ம பேசுறது கேட்காதுல, விட்டு விட்டு கேட்கும்ல, அதனால சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஹேவ் டு டாக் லவுட். பார்த்தீங்களா, அது இல்லை ப்ரோ, மைக்ரோஃபோன் தான். அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும் தெரியுமா? மைக்ரோஃபோனோட அந்த வென்ட்குள்ள பிரச்சனை இருக்கு ப்ரோ. வென்ட்குள்ள க்ளீன் பண்ணி பார்க்கலாம். அந்த நம்ம இந்த யூடியூப்ல வீடியோ பார்த்தீங்கன்னா வரும், உள்ள இருந்து நார் எடுப்பாங்க. என்னடா இவ்வளோ குப்பை வச்சிருக்கீங்க, கிளியும் கிளிப்பாங்க. ஓகே, ஆப்போசிட் பர்சன் அப்போதான் கேக்குதான். ஆமா, சிங்கிள் மைக் டிசைனு நவடேஸ் த ப்ரோ மாடல்ஸ் ஹேவ் மல்டிபிள் மல்டிபிள் மைக்கா இருக்கும் போல. கால் குவாலிட்டி மே பி குட் ஆன் தெம். பட் அப்படிலாம் இல்லை ப்ரோ. நீங்க ப்ரோ நினைச்சு இவ்வளவு சொல்றீங்களே, ஏர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இடமே இல்லையா, அது போனே இல்லைமா. சரி விடுங்க, அதான் காத்துனாச்சு, அப்புறம் என்னத்த பண்றது. ஓகே, ஆனா இதான் ஃபேக்ட். நீங்க ஒரு தடவை க்ளீன் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அதாவது 1 இயர் ஓல்டா இருந்து நீங்களே க்ளீன் பண்ணலாம் ப்ரோ. அந்த டூல்லாம் விற்கிறாங்க அமேசான்ல, 200 ரூபா இந்த சாஃப்ட் பிரிசில்ஸ்ல தான் இருக்கும். அது டேமேஜும் பண்ணாது உங்க போனை, அழகா நீங்க நீட்டா க்ளீன் பண்ணிடலாம். ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோனி மோண்டனா அப்படிங்கிறவர் வந்து
Shiva bro, I'm a big fan of you since Honor and all. Hi, SRK and Gautam bro. Lot of commitment and data you guys are sharing. Thanks for the update, brother. ஆனால் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் கண்டென்ட்டை நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி தான். இட்ஸ் வேறு லெவல். ஆனால் போர் அடிக்கலன்னு இவருக்கு சொல்கிறாரு, இவருக்கு பிடிச்சிருக்கும் போல். நிறைய பேர் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோக்கு நடுவுலேயே 4 தடவை ஒன்று கடிக்க போயிட்டு வராங்களா? அவங்க நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். அப்படியா? அப்புறம் பழகிரும். எது 4 தடவை போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட சொன்னால் சுகரான்னு பாடுறான்னுவாங்க, அது பழகிருமா? சரி, ஓகே. ஐ எம் ஹேவிங் சம் டவுட்ஸ் பிரதர். 2022 I bought a Mi 50-inch LED TV with Flipkart One insurance for 2 years. Initially it was good, display clarity was good, sound decent. Exactly after a year we found backlit அப்படியே தெரியாம அது ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பேக்லிட் வந்து அது ஒயிட் பேட்ச் மாதிரி வந்துடும். அப்புறம் எக்ஸ்டெண்ட் போட்டிருக்கோமேனு இன்ஃபார்ம் பண்ணி தே கேம் அண்ட் சேஞ்ச் த டிஸ்பிளே. அப்புறம் டிஸ்பிளே பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. லோக்கல் டிஸ்பிளே போட்ட மாதிரி 1 வீக்கில் அகைன் கம்ப்ளைண்ட் பண்ணி வேறு டிவி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது டிவி டிஸ்பிளே ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு, லைக் டூப்ளிகேட்டு டிஸ்பிளே. ஆஃப்டர் தட் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை வித்தின் 2 years. அப்புறமா நான் அப்படியே சவுண்ட் பாரை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தோம். அகைன் பேக்லிட் இஷ்யூ வந்துருச்சு ப்ரோ. அப்படி தான் வச்சு 2 years ரன் பண்ணிட்டோம். டோட்டலாக 3 years ஓடிருச்சு அந்த டிவி வித் இஷ்யூஸு. இப்போது வி பாட் எல்ஜி 55-inch டிவி ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட். இதில் கிரே கலர்லாம் அன்இவனாக இருந்துச்சா, வாங்கினப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து 0 ரெஸ்பான்ஸ் அண்ட் எல்ஜியில் இருந்து இவ்வளோ கேவலமான சர்வீஸ் எதிர்பார்க்கல. வந்துட்டேன் சார், சூப்பராக இருக்குது டிஸ்பிளேன்னு என்னையவே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போகிறான். அண்ட் நாட் அக்செப்டிங். மேனேஜர் லெவலில் கம்ப்ளைண்ட் எஸ்கலேட் பண்ணி அவன் இது எல்ஜி டிவியில் நார்மல், நீங்கள் ஷோரூமில் போயிட்டு செக் பண்ணுங்கள் அப்படி தான் இருக்கும்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டான். ரொம்ப புவராக இருக்குது ப்ரோ. 7 days செல்லர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் முடிஞ்சு இப்போ டிவியில் எந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னு, சர்வீஸ் நல்லா இருக்கு, அந்த குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாரும் என்ன யோசிப்பாங்க இப்போ? ஆனால் ஒரு மேட்ரு ப்ரோ, எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது, எல்லா பிராண்ட்லேயும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனையிலேயே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி எல்ஜி, சாம்சங், சோனி இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்ஜி, சாம்சங் கூட 30,000 இறங்கி வருவான். இந்த சோனி 38,000 உட்காந்துருப்பான் அதே கான்ஃபிகரேஷன். ஸோ அது எனக்கு தெரில ப்ரோ, இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. பட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் காமன் ஆகிறது என்னால் உணர முடியும். ஆனால் இதுக்கு சொல்யூஷன் என்னால் சொல்லவே முடியல பாருங்க ப்ரோ. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பிராண்டாக சொல்லுங்க. அப்படின்னா நான் இப்போ எங்கள் வீட்டில் நான் கொடாக் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. கொடாக்குங்கிறது என்ன கம்பெனி? கேமரா பண்ணி ஃபிலிமை உள்ள போட்டு அடிச்சுட்டு அவன் எப்போ டிவி பண்ணான்னு இருக்கு. ஆனால் என் வீட்டில் கரெக்டாக ஓடுது. நான் இன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கடியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தூரத்துலேருந்து ஜாவலின் த்ரோ மாதிரி சேரை தூக்கி அடித்தேன், போய் டிவியில் அடிச்சது. ஆனால் ஃப்ரேமில் அடிச்சிருக்கு போல. அதனால ஆன் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுது. நைஸ். ஸோ அது இப்போ எனக்கு பட்டுச்சு, எதுவும் ஆகலை. நான் ஒரு தட்ட சேரை தூக்கி அடித்தேன் ப்ரோ, அதுக்கே ஒன்றாகலன்னு ஒன்று அவர் ஏதோ சின்ன ஸ்பூனை தூக்கி அடிப்பாரு, அவருக்கு வாயை பொழந்துரும். அதனால இது கம்பேரே பண்ண முடியல ப்ரோ. கரெக்ட். இதுக்கு தான் ஹியூமன்கே அதானே ப்ரோ சொல்லுவாங்க. நல்ல மாடியிலேருந்து கீழே எழுந்து போனவனா இருக்கான், இங்கே உட்காந்துருந்த சேர்லேருந்து அடி கீழே விழுந்தோடனே கால் உடஞ்சிடும். கரெக்ட். அதனால நமக்கு வீட்டில் இருந்து படிக்கட்டு இறங்கும்போது விழுந்துடுறாங்களே. ஸோ அதனால் இந்த டிவி, ஃபோனு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தலையில் காடு, ரைட்டிங் இன் மை ஹெட்டு தான் நான் நம்புகிறேன். இதில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கா? இதில் அவரே சொல்கிறாரு, எங்கள் ரிலேஷன் வீட்டில் சோனி வாங்கினாங்க, 1 வருஷம் தான் ஆச்சு எக்ஸாக்டாக, ஒழுங்காக ஒர்க் ஆச்சு. ஆனால் டிஸ்பிளேல லைன் அதுலேயுமா சரி ஃபைட் பண்ணி ரெடி பண்ணால் அகைன் இன்னொரு லைன் ஆஃப்டர் 6 months. கம்பெனி லைக் டிசிஎல், ஏசர், சாம்சங், சோனி எதுதான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்றது தான் இப்போ கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தானே சொல்கிறேன், இது ஊர் பேர் தெரியாதவங்க, அசம்பிள்டு யூனிட்டி. ஆமாம். இதே மாதிரி என்ன பண்ணேன், ஃபாதர் இன் லா வீட்டுக்கு வந்து ஏதோ ஸ்டார்னு ஒரு பேர், அவன் வந்து ரிச் ஸ்ட்ரீட்டில் அசம்பிள் பண்ணி விற்கிறவன். வாங்கி கொடுத்தேன் ஆகுது, அது ஓடிட்டு இருக்கு 3 வருஷமா. 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது எவ்வளோ வாங்கினேன்? 6,500 6,000 வாங்கினேன். 43 inch. அது வந்து நான் ஸ்மார்ட் டிவி, நம்ம என்ன ஸ்டிக் மாட்டி அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து இன்னி வரைக்கும் பக்கா ஓடிட்டு இருக்கு ப்ரோ. அது ஊர் பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, லோக்கல் பிராண்டே இவனுக்கு கடை இவனுங்களே ஸ்டிக்கர் ஓட்டினது தான். கரெக்ட். ஆமாம், யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய. அப்போ என் கேள்வி என்னன்னா, சீப் ரேட்ல இருக்கு, ஆண்ட்ராய்டு வேணா ஆண்ட்ராய்டு போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ எனக்கு இன்னொன்று இருக்கு ப்ரோ, இதுவும் தோணுச்சு. எப்படின்னா, நான் ஒரு தடவை வந்து சோனி ஃபோன் வாங்குறதுக்காக 2017 அடையாரில் இருக்க சோனி ஷோரூம். ஓகே. ஃபோன் வந்துருச்சா நான் டார்ச்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே நம்ப முடியல, சோனியில் இப்படி ஒரு இருக்க வரா நான் ஃபோன் வாங்குறதுக்குன்னு. ஆனால் உள்ளே போகும்போது வாசலில் வந்து ஒரு ஓலட் டிவி வச்சுருந்தான் 2017. 55 inch தான், 4.5 லட்ச ரூபா வித் சவுண்ட் சிஸ்டம்ஸோட. அது அந்த டைமில் ஓலட் டெக் ரொம்ப காஸ்ட்லி ப்ரோ. அவன் வச்சிருந்த அந்த பேனல் எப்படி இருந்தது தெரியுமா? அதில் வந்து என்ன பண்ணுவான், கிளாஸ் மேக்கிங் வீடியோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ டீப் பிளாக், அவ்வளோ கலர், செம்ம வைப்ரண்ட். அதை பார்த்த சும்மா வாசலே நின்றுட்டு இருக்கலாம் அப்படி இருந்தது.
ஆனா இப்ப என் கேள்வி என்னன்னா, இந்த அளவுக்கு காஸ்ட்லியான டிவி அவ்வளவு பக்கத்துல இருந்து நான் பார்க்கும்போது ஒரு சில ஃபேக்டர் உணர்றேன். கரெக்ட். அப்புறம் என்ன ஆயிடுது தெரியுமா, ஃபிளாக்ஷிப் ஃபோன் கதை தான் ப்ரோ. வாங்கின புதுசுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்றது, ஜென்சன் இம்பாக்ட் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் நடக்கும். அப்புறம் 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுல சும்மா தூங்குற ஆப்ஸ் எல்லாம் போனே சஜஸ்ட் பண்ணும், இதெல்லாம் கரும சும்மா இடத்த அடைச்சு அன்இன்ஸ்டால் பண்றியா அப்படின்றோம். நானும் டீப் ஸ்லீப் போட்டேன் போடா அப்படின்றது. அது கேம்னா பாத்தீங்கன்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி தொலை, இப்ப வர கிடக்கு முடிஞ்சிருமா. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த போனை வந்து நார்மல் போன் மாதிரி வெறும் போன் கால், வாட்ஸ்அப், ஆபீஸ் ஆப்ஸோட முடிஞ்சிடும். அப்ப இவ்வளவு நாள் அந்த ப்ராசர் வந்து வாங்கின புதுசுல மட்டும் அந்த ஸ்பீடை பார்த்துருப்போம். ஆமா. ஸோ இந்த ட்ரெண்ட் தான் ப்ரோ நான் சொல்றேன். டிவிலையும் எனக்கு அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இருக்கலே பெரிய டிவி 75 இன்ச் டிவிலாம் வாங்கினா 75 இன்ச் குறைய போறது இல்ல. ஆனா வாங்கின அன்னைக்கு நம்ம வந்து குடும்பம் பாக்குறோம் பாத்தீங்களா, கொஞ்சம் தப்பிக்கலாங்க. அதுக்கு சொல்ல இவ்வளவு காஸ்ட்லியெல்லாம் வாங்கி இப்படி கடைசியில பாத்தீங்கன்னா அதையும் நம்ம வந்து பெருசா கண்டுக்க மாட்டோம். அந்த வாங்கின அன்னைக்கு இல்லாட்டி ஒரு வாரத்துக்கு மட்டும் படம் பாக்குறது, வாங்கணுன்றதுக்காகவே படம் போட்டு பாக்குறது, ஏதா பண்றது இல்ல. அந்த மாதிரி ஆளுங்கன்னா அவ்வளோ இம்பாக்ட் இருக்காது. பட் இவங்க ரெகுலரா யூஸ் பண்றாங்கல்ல வீட்டுல. நான் அதனாலதான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு அந்த இது தெரியுது. அதனாலதான் என்ன சொல்றேன்னா 75 இன்ச்சா இருந்தா என்ன, இல்லாட்டி 45 இன்ச்சா இருந்தா என்ன, நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க வந்து ரொம்ப பிராண்டட் சில சமயங்கள்ல யோசிக்கணுமானா, இப்போ நீங்க சில சமயங்கள்ல எக்ஸ்டெண்டட் கேர் பிளஸ் போடுவோம், அதுக்கே 6000 ரூபாய் பே பண்ணுவோம். கடைசியில பார்த்தா லோக்கல் கடையில் 6000 ரூபாய்க்கு 40 இன்ச் டிவி கிடைச்சிருது. அப்ப நான் 6000 ரூபாய்க்கு அந்த ஃபுல் ஹெச்டி டிவி வாங்கி ஒரு வருஷம் யூஸ் பண்ணாலும் நீங்க இப்ப போடுற அந்த எக்ஸ்ட்ரா 6000 ரூபாய் ரேட் தானே வருது. கரெக்ட். இப்போ இந்த இடத்துல என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து ஒரு நார்மல் சவுண்ட் பார் வாங்கிட்டு இந்த மாதிரி சும்மா 6000 ரூபாய்க்கு ஒரு டிவி ஃபுல் ஹெச்டி டிவி வாங்கி போட்டுட்டு சவுண்ட் பார் அதுல கனெக்ட் பண்ணி வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க. சவுண்ட் பார் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரேரு. இந்த டிவி இத்து போறதுக்கான பாசிபிலிட்டி ரேரா இருந்து தொலையுது. இவனுங்க தான் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தன் வெப் ஓஎஸ்னுவா, ஒருத்தன் டிசன் ஓஎஸ்னுவா, ஒருத்தன் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்னுவா. அவர்கிட்ட நான் பேசி கேட்டிருந்தேன், எல்ஜில இப்படிலாம் இருக்க சான்ஸ் இல்லை ப்ரோ, என்னாச்சு எந்த ஊர் நீங்க அப்படின்னா சென்னை ப்ரோ அப்படின்னாரு. அப்படியே ரைட் ப்ரோ அப்படின்ட்டு சாரி ப்ரோ, நாங்க ஆக்சுவலா வந்து வேற ஒருத்தருக்கு ரிப்ளை பண்றதா இருந்தோம், தெரியாம உங்களதுல வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். நீங்க சாம்சங் வேணா ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு தெரிஞ்சு அது ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில வந்து எதுவும் பேச முடியல. எல்ஜி சூப்பர்ரா இல்ல பாஸ், அவ்வளவுதான். எல்லாரும் உன்னோட வெப் ஓஎஸ் அந்த மேஜிக் ரிமோட் வச்சு சந்தோஷமா இருந்தான், முடிச்சு விட்டேன். இனிமே எதுவுமே கிடையாது. ஆமா, உன்னை பத்தி பேசுறதுக்கே வந்து ஒண்ணும் இல்ல. இனிமே வந்து நேரா அடிதான். ஆமா ஆமா. அண்ணன் யாருங்க அவரா, அது எதுலயே ஒன்றுல வருமே வரும், அந்த மாதிரிதான் ஏதோ அடிதான். இனிமே அவ்வளவுதான் முடிச்சு, நம்ம கதையை முடிச்சு விட்டீங்க. அடுத்து செல்வகுமாரன் அப்படிங்கிற நண்பர் வந்து S24 அல்ட்ரா யூசர், மஜாவா இருக்கு. வித்தவுட் இன்ஸ்டா கேஷுவல் யூசேஜ், ஹீட்டிங் இல்ல, லைட் வார்ம்னஸ், டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது, சம்டைம்ஸ் சார்ஜ் பண்ணும்போது, யூடியூப் மியூசிக், அக்கேஷனலி கேமரா, யூடியூப் மியூசிக் வித் வாட்ச் அண்ட் பட்ஸ் கனெக்டடு, மேக்ஸிமம் 2.5 to 3 days ஐ கேன் யூஸ் இட். ஏன்னா இன்ஸ்டால இல்ல, ஐடில் ட்ரெயினே இருக்காது. அதான் சொல்றேனே திரும்பியும் ஒரு டைம். இப்போ இவ்வளோ ஆப்பும் இந்த இன்ஸ்டாகிராமுக்காகவும் ஃபேஸ்புக்காகவும் சண்டை போட்டு சிம்பியன் வாய்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி விண்டோஸ் வாய்ஸ் அழிஞ்சு. ஆமா, இன்னைக்கு கடைசியில் பார்த்தா அந்த எல்லா ஆப்பையுமே இத்து போன ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணா லைஃபும் நல்லா இருக்கு, ஃபோனும் நல்லா இருக்குன்னா அப்போ அன்னைக்கே கரெக்டாக தானே இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் விண்டோஸ் ஃபோன் அழிஞ்சுன்னா ஒருத்தன் போடுறான், இன்னைக்கு விண்டோஸ் ஃபோன் அழிஞ்சது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப் பத்தலைங்க அப்படின்னு ஒரு குட்டி பையன் போட்டுருந்தான். 19-18 வயசு. நான் என்ன கேட்டேன், எப்பா அவன்கிட்ட கேட்க முடியாதுல்ல, எனக்கு என் மைண்டில் எப்பா அன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டும் சரி ஐஓஎஸும் சரி கொடி கட்டி பறந்த காரணமே என்னன்னா, 2 பேருமே பேப்பர்ல பேம்ப்ளெட்ல எல்லா இடத்துலயுமே ஆட் என்னன்னா, என்கிட்ட மில்லியன் ஆப்ஸ் இருக்கு, 10 lakhs வந்ததுமே பிளே ஸ்டோர்ல ஆப்ஸ் இருக்கு, மில்லியன் இருக்கு, இப்பெல்லாம் கோடியில இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா இவ்வளவு ஆப் இருக்குன்னா நான் போயிட்டு எனக்கு புரியுது மில்லியன் ஆப் நான் இன்ஸ்டால் பண்றது எவ்வளோன்னு பார்த்தேன். அப்போ நான் என்ன யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி 808 பண்ணிருப்பீங்களா அந்த டைம்ல? 808க்குலாம் கூட நான் என்ன பண்ணேன்னா ப்ரோ, உங்களுக்கு இந்த கன்சோல் கேம்ஸ் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் இவனுங்க மாட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கேம் நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ஸ்டால் பண்றேன். எங்க அப்பா கையில கூட ஒரு நோக்கியா ஃபோன் இருந்தது, அவரது எடுத்து பார்த்தா டயலரை தவிர எதுவுமே இல்லை, ஃபோனில் வந்ததை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய ஆப்லாம் இருக்கும், எது N900 கொடுத்துருந்தேன் எங்கள் அப்பாட்ட. அதில் போனீங்கன்னா ஓவர் கில்பா அப்படின்ட்டு இருப்பாரு உங்க அப்பா. அதெல்லாம் சொல்லல, நான் ஃபோனை வேணா கில் பண்ணிடுறேன் அப்படின்னு. எதுவுமே இல்லைப்பா, தள்ளினா காலட்டன் ஆகுதுப்பா, ஓகே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா ப்ரோ, இன்னைக்கு யதார்த்தத்தை தாண்டி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பில்ட் பண்ணி ஏமாத்தி நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, இவரு அழகா சொல்றாரு, இந்த ஆப்ஸ் எல்லாம் இல்லைன்னா என் ஃபோன் அவ்வளவு சூப்பரா இருக்குன்னாரு, நானே நல்லா இருக்கேன் அப்படின்றாரு. I am having a Xiaomi 12 Pro for hotspot and backup, so battery life is this high. Without it also 2 days once தான் சார்ஜ் பண்ணுவேன். இத்தனைக்கும் சாம்சங்கோட 25 வாட்ஸ் தான் யூஸ் பண்றேன். 25 to 97 within 1 hour slow compared to Xiaomi. ஏன்னா அது 120 வாட்ல போகும். But I can manage it. Overall happy bro. Got it for 75k. Worth bro for what I spent. Using it with Galaxy Watch அதான் 4 Classic, Buds 2 Pro. வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா வாட்ச் கிளாசிக் வந்து இப்போ இது வந்திருக்கு, 128 வந்திருக்கு, அதுவும் எனக்கு பிடிக்கும். அது இங்கே பாருங்க, ரெண்டும் பாருங்க ப்ரோ, ஒன்று பட்ஸ் 2 ப்ரோ, அது பட்ஸ் ப்ரோ 2, அது வந்து நல்லா இருக்கு.
இன்னொன்னு என்னடான்னு பார்த்தா வாட்ச் 4 கிளாசிக் ஆமா. இப்போ 1U8 1U8 வந்துருச்சு, லாஸ்ட் அப்டேட் அது. பட் ஆனா ஓரளவுக்கு நல்லா இருக்கு கேள்வி. ஆனா ஜோக் என்ன தெரியுமா, வாட்ச் 4 கிளாசிக் நல்லா இருக்கு, வாட்ச் 7 தான் காலையில இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஆமா, அது ஏதோ பக் ஏதோ இஷ்யூ. என்ன ஏழவனே தெரியல. ப்ரோ வச்சிருக்காரு அவர் சம ஜோக்கு. பிக்சலை பறி கொடுத்த கார்த்தி அந்த திடீர்னு அது வந்து மெசேஜ் அடிச்சு செத்துட்டு அப்படிங்குதான். ஆமா என்னது, ஏய் நான் இங்க வெளில வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா அப்படி இருக்கு. என்னதான் செக் பண்ணா SpO2 80 கிட்ட வந்துருச்சு அப்படிங்குதான். 80 கிட்டயா? உடனே வாட்சை பிடிச்சிட்டு அழுத்திட்டு இப்போ மெஷர் பண்ண அப்படின்னா 99 அப்படிங்குதான். பண்ணாட என்ன பண்ணிட்டு இருக்கு நீ வாட்ச் ஒழுங்கா கட்டலையா? அப்படிதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் ஒரு போட்டோ அனுப்பியிருக்காரு. இறுக்கி அச்சே விழுந்துருச்சா? அப்படி கட்டி இருந்தாரா? எப்படி கட்டியிருக்காரு நீங்களே பாருங்க. இதுக்கு மேல நான் அடபாண்டு போட்டு தாண்டா ஒட்டுங்க. இங்க பாருங்க, நான் அதை பார்த்துட்டு இப்படியும் கட்டி பார்த்துட்டேன். இல்ல இல்ல பாவம், குளிரும் ரத்தமே நின்றுச்சுங்க. ரத்த ஓட்டம்லாம் நிக்குதுடா, டேய் விடுறா. இப்படி கெட்டியும் அதுக்கப்புறமா எங்கால தப்பு சொல்லியிருக்கான். ஒன்னா அதான் சொன்னாரு, இல்ல நான் அடுத்த செக்யூரிட்டி பேட்சுக்கு வெயிட் பண்றேன். ஆமா, இது ஏதோ கொடூரமா இருக்கு கொடுமை. ரைட்டு, அதான் நிலைமை. நேற்று வாட்ச் 5 ப்ரோக்கு அப்டேட் இன்ஸ்டால் பண்ணேன். 1U8 வந்துச்சு. அந்த இழுத்து போற அந்த லேக் எல்லாம் இப்போ ஃபிக்ஸ் ஆயிருச்சு. சூப்பரா இருக்குல்ல. ஏன்னா வாட்ச் 5 ப்ரோ அவ்வளோ காசு போட்டு வாங்கின வாட்ச் அது. ஆனா உங்ககிட்ட அல்ட்ரா இருக்குல்ல ப்ரோ, அதான் மாஸ். அல்ட்ரா வந்ததுல இருந்து நல்லா இருக்கு ப்ரோ. பட் ஆனா இது ஒரு ரொம்ப விரும்பி வாங்கின வாட்ச். டைட்டானியம் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தான் 5 ப்ரோல. பெரிய பேட்டரி. பட் அதுல ஒரே ஒரு இது என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேவலமா இருக்கு. எவ்வளவு அழகா மன்னன் படத்துல வர மாதிரி ஐடியா கொடுத்தேன். உங்க ஆபீஸ் பேக் பின்னாடி வால் கிளாக் மாட்டுங்க, ஊரே உங்களை தான் பார்க்கணும்னு சொன்னேன். கேட்டிங்களா? அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அதான் ஸ்டைல்னு ஏர்போர்ட்ல பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பண்ணா நல்லா இருக்கு, நம்ம பண்ணா சரி. அப்படிலாம் கிடையாது, நீங்க பண்ணீங்கனாலும் மாசா இருக்கும். அவர் பண்ணலாங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து சரி, வந்து ஜாலியா இருக்காரு. பைக்ல போகும்போது கூட பாத்தீங்கன்னா வாட்ச்ல கால் மேனேஜ் பண்ணி மியூசிக் கண்ட்ரோல் பண்றதெல்லாம் வித்வுட் டேக்கிங் த ஃபோன் ஃப்ரம் த பாக்கெட் ஐ வந்து அப்படி ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஈகோசிஸ்டம் ப்ரோ. சோ ஜாலியா இருக்குன்னு போட்டுருந்தாரு. என்ஜாய் பண்ணுங்க, மஜாவா இருங்க. ஆமா, அத மேல போட்டுருக்காரு. மஜாவா இருக்கு ப்ரோ, சொல்றேன் மஜாவா இருக்கு. ரைட் ப்ரோ. ஸோ இதெல்லாம் தான் கமெண்ட்ஸ். வேற சில கமெண்ட்டோட நம்ம அடுத்த பதிவில் சந்திப்பதற்கு சிவபிராணி கௌதம் பார்க்கலாங்க. பாய்.